வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து ஒரு விரக்தியில் போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவோட ஒரு ரகசியமான ஒரு உடன்பாடு ஏற்படுத்தி அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரலைன்னாலும் பரவாயில்ல, பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது, என்டிஏ ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுல நினைக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உட்காந்தாலும் பாஜகனால குறைச்சல் வரும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து என்னன்னா நம்ம ஆட்சியில் உட்காரதை விட திமுக வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லி ரகசியமான ஒரு உடன்பாடு திமுகவோட எடப்பாடி பழனிசாமி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பாஜக தரப்பில் வைக்கிறாங்க. ஏன்னா அமித்ஷாவை சந்திக்கும் போது தான் திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியலை வந்து கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, ரைடு விடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் சமயம் இந்த சமயத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் அவர் போகும்போதும் தொகுதிகளில் போகும்போதும் அந்த தொகுதியில் இருக்கிற அமைச்சர்களை பற்றி விமர்சனம் பண்ணணும். அமைச்சர்கள் எது எதில் ஊழல் பண்ணியிருக்காங்க, எது எதில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். தேவையே இல்லாமல் கலைஞரை பற்றி பேசுகிறாரு, உதயநிதி பால் டைல் குடிச்சாரு அப்படின்னு பேசுகிறாரு. இப்படி வந்து பேசி இவர் வந்து என்னென்னா இதுதான் திமுக வந்து இவர் கடுமையாக எதுக்கிற மாதிரி இவரே சொல்லிக்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன, கொடநாடு கொலை சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம், சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, அதிமுக காரங்க கூட எடப்பாடி பழனிசாமியில் ஒரு சந்தேகம் இருந்தது. சரி, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த சம்பவம், ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா வந்து சிறையில் இருந்தாங்க, டிடி விதிநகரன் தீகாரில் இருந்தார், இப்படி நிறைய எல்லாருமே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்பு. ஆனால் அந்த இது வந்து அங்கேருந்து கரடி பொம்மையை மட்டும் தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து மட்டும் சொன்னாங்க. ஆனால் அதை நம்ப முடியாது, நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. சரி, திமுக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் பெருசாக வந்து திமுக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால வந்து அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, சரி திமுக நடவடிக்கை எடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டீல் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் திமுக அரசு ஊழல் வழக்கெல்லாம் போட்டுட்டு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா நடவடிக்கைலாம் எடுக்கவே இல்லை. பெரிய எடப்பாடி பழனிசாமி மேலெல்லாம் பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. ஆனால் பெருசாக நடவடிக்கைலாம் எடுக்காமையே விட்டுட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொடநாடு விஷயம் அப்படியே கடப்பில் போட்டாங்க, சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு, இன்னுமே ஒன்றுமே நடக்கவே இல்லை. சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட பிரதமர் மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி வந்து ரோட் ஷோலாம் பண்ணாங்க. இப்போ என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுன்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து அவங்க பிரச்சாரமே பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பாஜக காரங்களுக்கு தோணுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்கன்னு சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ தான் அமித்ஷாவுக்கே புரிய ஆரம்பிக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒரு வலிமையான ஒரு கட்சியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கிறவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே திரும்ப சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை பாஜக எடுக்கவே இல்லை. செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி பழனிசாமி மிரட்டினாங்க. செங்கோட்டையனுக்கு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட்டாக பாஜக மேலிடம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இது உட்கட்சி பிரச்சனைன்னு எடப்பாடி சொல்லும்போது அமித்ஷா கேட்கவே இல்லை. செங்கோட்டையன் தாவே கசடி போயிட்டார். ஓபிஎஸும் பொறுத்து பார்த்தாரு, போராட முடியல, நீதிமன்றங்களையும் போராட முடியல, தேர்தல் ஆணையத்திலையும் போராட முடியல. பாஜக நினைச்சா எடப்பாடி பழனிசாமியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், சொன்னதை செய்ய வைக்க முடியும். ஆனால் செய்யலை. அவரும் என்ன செஞ்சுட்டாரு, திமுக சைடு போயிட்டாங்க. இப்போ பொறுத்து பார்த்தாங்க சசிகலாவா, நம்ம இந்த தேர்தலை விட்டோம்னா நம்மளுக்கு அரசியல் அடையாளமே இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட விசுவாசி ஒருத்தர் ஆரம்பித்த ஒரு கட்சியில் அவங்க வந்து பொதுச் செயலாளராகி அவங்க வந்து இப்போ வேட்பாளர்லாம் நிறுத்திட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே நிறுத்திட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு வலுவான ஒரு அதிமுக உருவாக்கி நம்ம வந்து செயல்படலாம், பாஜக என்டிஏ ஆட்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த எண்ணமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை விட அதிமுக அப்படிங்கிற கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்தால் போதும், நம்ம அதை வச்சு நம்ம வந்து என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாரிச்சுக்கலாம், எதிர்காலத்தில் நமக்கு இதை கட்சியை வச்சே நம்ம சம்பாதிக்க முடியும், சின்னத்தை வச்சே நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ செங்கோட்டையனை திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் இருந்தார். இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கையை பார்க்கும்போது திமுக ஜெயிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணுது. நம்ம ஆட்சியில் வந்தாலும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தாலும் நம்மளை வந்து ஒழுங்காக செயல்பட விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி மைண்டில் இருக்கிற மாதிரி பாஜக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து
ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், செங்கோட்டையன், மனோஜ் பாண்டியன் இப்படி எல்லாருமே வெளியேறும்போது கூட பார்த்தீங்கன்னா பாஜக வேடிக்கை தான் பார்த்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவங்க போகிறனால நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கட்சிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. ஆனால் பெரும் பாதிப்பை இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. போடியில் வந்து திமுகவில் வந்து இப்போ ஓபிஎஸ் நிற்கிறாரு, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. கடந்த முறை ரெட்டையில சின்னத்தில் நின்றவர் நிற்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவோட ஒரு தொகுதி போகுதே அப்படிங்கிற கவலை எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே இல்லை. ஓபிஎஸ் போனால் போயிட்டு போகிறாரு, ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? 44% வாக்குகளோட ஜெயலலிதா விட்டுட்டு போனாங்க இந்த கட்சியை. 20% கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இந்த 20% கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா விஜய் அதிக தொகுதிகளில் அதிக வாக்குகளை வந்து அதிமுக வாக்குகளை தான் பிரிக்கிறார். அதனால தான் பாஜக பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக வந்து வலிமையாகிறத விட அதிமுக கட்சி தான் கையில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து என்டிஏ கூட்டணியில் வைக்கும் போதே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போது 2000 கோடி ரூபா அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து கூட்டணிக்குள்ளே கட்சிகளை கொண்டு வாங்க, அவங்க கேட்குறத வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த 2000 கோடி ரூபா வாங்கினார்ல, அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டாரு. யார்கிட்டையும் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலை, கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தலை, யாரும் பேச வரலை. தேமுதிகலாம் வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருந்தா வந்திருப்பாங்க, கூட்டணிகளை வந்திருப்பாங்க. இன்றைக்கி தேமுதிக திமுகவோட போயிடுச்சு. 1% வாக்குள்ள கட்சி அப்படிலாம் பேசக்கூடாது, பேசுகிறாரு. அவங்க 2011 இப்போ வரைக்குமே இருந்தாங்கல்ல கூட்டணிகள், உங்கள் கூட தானே கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ 1% வாக்குகள் வச்சுருக்க மாதிரி தெரியலையா? நாடாளுமன்ற தேர்தலில் 5 நாடாளுமன்ற தொகுதி கொடுக்கலையா? ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு எழுதி தரலையா? கையெழுத்து கொடுத்துடலையா? இன்றைக்கி போட்டு கிளிக்கிலேன்னு கிளிக்கிறாங்கல்ல பிரேமலதா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவரே உருவாக்கிக்கிட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில் அதிபர்கள்ட்டையும் சரி, நிறுவனங்கள்ட்டையும் சரி, உங்களுக்கு நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம், வந்தோம்னா இந்த இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா வரைக்கும் கடனாக வாங்கியிருக்கிறாரு. கடனாக இல்லை, ஒரு கைமாத்தாக வாங்கியிருக்கிறாரு. அந்த கைமாத்துக்கு நன்றி கடனாக என்ன செய்ய போகிறாருன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய சலுகைகள் அதுக்கு கொடுப்போம், இல்லை உங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பணத்தை வச்சு தான் செலவு பண்ணியிருக்கிறாரு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு திமுக எதுக்கணும், திமுக எதுக்க முடியல. 6 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவை 170 தொகுதி என்னவோ சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஒரு மந்தமான ஒரு நிலைமையில தான் போய் பேசுகிறாரு, பண்ணுறாரு. பெருசாக வந்து திமுக அமைச்சர்களையோ திமுகவையோ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். ஆசா பேசினா பழைய ஒரு ஆடியோவை வச்சுக்கிட்டு அதை வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டு திமுக விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இது வந்து செல்ஃபி எடுக்கலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசுகிறதுல தேர்தல் பிரச்சாரத்தில் 3 மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒழிக்க முடியும்? அது வந்து எங்கேருந்து வருது? வட மாநிலங்கள்லேருந்து வருது. வட மாநிலத்திலேருந்து கொண்டு வராங்க. பாஜக ஆளுற மாநிலங்கள்லேருந்து தான் அந்த கஞ்சா வருது அப்படிங்கிறது தெரியுது. இவர் எப்படி வந்து கஞ்சாவை வந்து 3 மாதத்தில் ஒழிச்சிருவார்? இவர் ஆட்சியில் உட்காந்தா போதும், மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சால் மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துட்டார், எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் கஞ்சாவை 3 மாதத்தில் ஒழிக்கிறேன்னு சொல்கிறவர் டாஸ்மார்க் கடையை வந்து 3 மாதத்தில் ஒழிச்சிருக்கலாமே? இவர் காலகட்டத்தில் தானே கொரோனா வந்துச்சு. கொரோனா காலகட்டங்களில் டாஸ்மார்க்லாம் மூடி இருந்தாங்கல்ல, அப்படியே கண்டினியூவாக 1 மாதம் 2 மாதம்னு இருக்கும்போது அப்படியே மக்கள் வந்து ஓரளவுக்கு மறந்து இருக்கும்போது, குடிகாரங்களாம் எல்லாம் மறந்து இருக்கும்போது அப்படியே வந்து இந்த டாஸ்மார்க்கை மூடி இருக்கலாமே. ஏன் எடப்பாடி பழனிசாமி செய்ய முடியாது? அதில் தான் வருமானமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் ஒரு கட்சியில் வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க கூட, ரொம்ப ஏழ்மை குடிசை வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து தேர்தலில் நிற்க முடியும், வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜெயலலிதாவோட பார்வைப்பட்டாலே போதும் எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு மாறி இருக்க சூழ்நிலை இருக்குது. ஜெயிக்கிற எல்லாத்துக்குமே அமைச்சர் பதவி கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அமைச்சரை மாற்றிடுவாங்க, டப்புன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு அமைச்சராக ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும், அதிமுக சார்பாக ரெட்டைலேசன் சார்பாக போட்டி போடணும் அப்படின்னம்னா கூட ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து
பயங்கரமான ஒரு வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. இது பாஜக தலைமை வரைக்கும் போயிருக்கு. நம்ம கொடுத்த 2000 கோடி ஆட்டையா? அப்போ வந்து வேட்பாளர்கிட்ட ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் 15 கோடி ரூபா வாங்கியிருக்காரா? இப்போ இவர் வந்து இந்த கட்சியை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாரா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள், பல கட்ட கேள்விகள் வந்து இப்போ உருவாகிருக்கு. அதிமுக தோத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். இது பாஜகவுக்கும் மைண்டுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வருமா அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சியாகவும் வரப்போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும், சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு பாஜக மேலிடம் வந்துருச்சு. இதனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றினா போதும், அதன் மூலமாக நம்ம சம்பாரித்த காசுகளை வச்சுட்டு காபந்து பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு ரொம்ப லேட்டாக உணர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாஜக தலைமைகள் சொல்கிறாங்க. அதிருப்தியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.